மத கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்துல போயிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து மதவெறி அரசியலை பரப்ப முயற்சிக்கிறார்கள். அதற்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒருபோதும் இடம் கொடுக்காது. தமிழ்நாட்டு மக்களும் இடம் கொடுக்க மாட்டார்கள். திமுக ஒரு மதவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக தரப்புல சொல்றாங்க சார், எப்படி பாருங்க? அது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. ஒரு மதவாத சக்தி அதற்கு எதிராக போராடக்கூடிய சக்திகளை, ஜனநாயக சக்திகளை மதவாத சக்தி என்று சொல்லுவது வேடிக்கையாக இருக்கிறது. கட்சிகள் எல்லாமே சிறுபான்மையினருக்கு மட்டும் வேண்டிதான் இருக்காங்க. யாரு? திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே சிறுபான்மையினருக்கு மட்டும் தான் கருவ கொடுக்குறாங்க. இந்துக்களை ஓரங்கட்ட பாக்குறாங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க. அது அவர்கள் திட்டமிட்டு பரப்புகிற அவதூறு. பெரும்பான்மை சமூகம், சிறுபான்மை சமூகம் என்கிற பாகுபாடு இல்லாமல் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் தான் குரல் கொடுக்கிறோம். அதனால்தான் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று திமுக தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து தேர்தல்களில் வெற்றி பெற்று வருகிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே வாக்களித்து இந்த வெற்றியை பெற்றுவிட முடியாது. இந்து சமூகத்தினரும் பெரும்பாலும் ஆதரிக்கக்கூடிய ஒரு அணியாகத்தான் எங்கள் கூட்டணி விளங்குகிறது. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இப்பவும் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கீங்களா சார்? அது ஒன்றும் தவறான முழக்கம் இல்லையே. யாருக்கும் எதிரான முழக்கம் இல்லை. அது ஒரு ஜனநாயக முழக்கம். எல்லோருக்கும் அதிகாரம் வேண்டும் என்பது எந்த வகையிலும் தவறு இல்லை, பிழை இல்லை. அவருடைய கருத்தை சாமித்தோப்பு அடிகளார் இந்த மேடையிலே முன்வைத்தார். எளிய மக்களுக்காக, விளிம்புநிலை மக்களுக்காக போராடக்கூடிய அத்தனை அமைப்புகளும் அதிகார வலிமை பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.